கவர் எல்லாம் கூட மண் இருக்கலாம், என்னன்னா மண் இருக்கலாம். பேப்பரோ கவர் இருந்தாக்கா உங்களுடைய வகுப்பறை மோசமான வகுப்பறை. ஏன்னா உங்க வகுப்பறையில ஒரு குப்பை தொட்டியை வச்சுக்க, சைடுல ஒரு பேப்பர் கீழ்ச்சிட்டியா வேண்டாமா கொஞ்சம் மேல போடு, ஒரு சாக்லேட் கவர்ல போடு. ஒவ்வொரு வகுப்பறையில குப்பை தொட்டி இருந்தாக்கா குப்பையில நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கீழே வேஸ்டா போட மாட்டீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இதே போன்றுதான் எலக்ட்ரானிக்கல் கழிவுகளை என்ன பண்றாங்க, நீ பயன்படுத்தக்கூடிய செல்போனு, பயன்படுத்தக்கூடிய டிவி, யார் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, யார் வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குது, யார் வீட்டுல ஏசி இருக்குது, யார் வீட்டுல இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, யார் வீட்டுல ஃபேன் ஓடுது, மிக்ஸி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, இது எல்லாமே எலக்ட்ரானிக்கல் பொருட்கள். இந்த பொருட்களை பயன்படுத்த தெரிஞ்ச நமக்கு இதை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்று தெரியாது. பிளாஸ்டிக் பைய ஒரு கடைக்கு போற, ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, ஒண்ணுமே இல்ல போ, எங்க அம்மா ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் போயிடு, அண்ணாச்சி நாடு பிளாஸ்டிக் பையால அடிச்சு துரத்த போறமடா துணி பையால. மைக்காம ஒழிக்கணும், மாற்றத்தை விதிக்கணும், அடுத்த தலைமுறையை வளர்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். சக்கடைய அடைக்குது, சந்ததிய அழிக்குது, சந்து பொந்துலையோ மகாம தான் கிடக்குது. சக்கடைய அடைக்குது, சந்ததிய அழிக்குது, சந்து பொந்துலையோ மகாம தான் கிடக்குது. இயற்கையை இந்த செயற்கை வந்து நாசமாக்குது. உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது, உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. மோசமாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையால. அணுகுண்ட தாண்டியும் ஆபத்து நெகிழிடா, அழிச்சா இந்த பூமி மகிழண்டா. நெகிழிய அழிச்சா இந்த பூமி மகிழண்டா. நேச்சரை இனிமேலும் பண்ணாதீங்க டார்ச்சரு. பிளாஸ்டிக்கால தானே வருது நமக்கு கேன்சர். 3 ஆரை ஃபாலோ பண்ணா உனக்கு ஃபியூச்சர். 3 ஆரை ஃபாலோ பண்ணா உனக்கு ஃபியூச்சர். இப்ப சொல்லுங்க என்ன பண்ணாரு? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். மீண்டும் ஒரு கிளாப் பண்ணுங்க. அதே வகுப்புல நீங்க படிச்ச அதே புத்தகத்தை தான் அந்த பாப்பாவும் படிக்குது. ஆனா நான் கேட்ட 2வது கேள்விக்கு அந்த பாப்பா பதில் தரல. என்ன அர்த்தம்? புத்தகத்தை தாண்டிய தேடலும் உனக்குள் இருக்க வேண்டும். தேடல் என்று ஒன்று இல்லை என்றால்